Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிரபல நடிகர் தான் சேர்த்து வைத்த 4000 கோடி ரூபாய் சொத்துக்களை தனது சொந்த மகனுக்கு கொடுக்காமல் மாணவர்களின் கல்விக்கு நன்கொடையாக எழுதி வைத்த தகவல் வெளியாகியுள்ளது. 90s கிட்ஸ்களின் ஆல் டைம் ஃபேவரைட்டாக இருந்து வரும் நடிகர் ஜாக்கி சான் தனது தனித்துவமான நடிப்பு, குழந்தைத்தனமான சிரிப்பு மற்றும் சிக்ஸ் பேக் உடல் அமைப்பு போன்றவற்றால் ரசிகர்களை கவர்ந்து வருகிறார். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான ஜாக்கி சான் ப்ரூஸ்லியின் படங்களில் துணை நடிகராக நடிக்க ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் சண்டை காட்சிகளில் உதவி செய்பவராக இருந்தே பின்னாளில் சீன நாட்டின் பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாறினார். ப்ரூஸ்லி ஜெட்லிக்கு பிறகு சீன நடிகர் ஒருவர் உலக அளவில் புகழ் பெற்றார் என்றால் அது ஜாக்கி சான் தான். 71 வயதாகும் ஜாக்கி சான் இதுவரை 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். 1985 போலீஸ் ஸ்டோரி, டிராகன் மாஸ்டர், ரஷ் ஹவர், கராத்தே கிட் போன்ற பல படங்கள் மொழிமாற்றம் செய்யப்பட்டு உலக அளவில் ஹிட் அடித்தது. தற்போது ஜாக்கி சான் நடிப்பில் கராத்தே கிட் 2 படம் விரைவில் வெளியாக உள்ளது. இதற்கிடையே ஜாக்கி சான் தான் சம்பாதித்த 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை ஏழை மக்களுக்கு உதவும் வகையில் தனது அறக்கட்டளைக்கு வழங்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தனது பெயரிலேயே அறக்கட்டளை நடத்தி வரும் ஜாக்கி சான் அதன் மூலமாக பேரிடர் பாதிப்பு கல்வி நிதிக்கு உதவி வருகிறார். இந்நிலையில்தான் தற்போது தான் சேர்த்து வைத்த 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை தனது மகன் ஜெய்சிசனுக்கு கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதனை தொண்டு நிறுவனத்திற்கு நன்கொடையாக அறிவித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு ஒரு நிகழ்வில் பங்கேற்ற ஜாக்கி சான் தனது சொத்தை மகனுக்கு விட்டுச் செல்ல போவதில்லை என்று கூறினார். அதற்கான காரணத்தையும் விளக்கிய ஜாக்கி சான், சிறிய வயதில் வறுமையால் தவித்திருக்கிறேன், அந்த கஷ்டம் எனக்கு தெரியும், நான் பட்ட கஷ்டங்கள் மற்றவர்கள் படக்கூடாது என்பதால் தான் இந்த முயற்சி, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது வரும் சந்தோஷம் அளவிட முடியாதது என தெரிவித்த ஜாக்கி சான், எனது மகன் திறமையானவராக இருந்தால் அவர் தனியாக பணத்தை சம்பாதிக்க முடியும் என்று கூறியிருக்கிறார். சிறு வயது முதலே கல்வி குறித்து பேசி வரும் ஜாக்கி சான் ஏழை மக்களுக்காக தனது சொத்துக்களை வழங்க இருப்பதால் அவருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. எனினும் ஜாக்கி சான் தரப்பில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. சில ஆண்டுகள் முன்பு பேசிய கருத்தை வைத்து இந்த தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.